நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகள் தினம், அதாவது சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே என்னுடைய குழந்தை பருவம் தான் ஞாபகம் வருது எனக்கு. நீவா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மிஸ்ஸு கிட்ட வந்து சில்ட்ரன்ஸ் டேனுக்கு கலர் ட்ரெஸ்ஸா, யூனிஃபார்மா, அன்னைக்கு வந்து புக் எடுத்துகிட்டு வரணுமா, எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்ட்டு டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு அவங்க தொந்தரவு பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது. நான் 12th படிக்கும்போது எங்களுக்கு எல்லாரும் ஃபேர்வெல் டே வச்சாங்க. ஃபேர்வெல் டே வைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே நடந்துச்சு. சில்ட்ரன்ஸ் டே அப்போ நடக்கும்போது நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் வந்து டீச்சர்ஸில் நாங்கள் ரொம்ப கலாய்ப்போம், நிறைய பேசுவோம். ஆனால் வந்து 12th வரும்போது எங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் வந்துச்சு. பசங்களாம் சேர்ந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸோ நல்லாயிருக்கும் அந்த டேவே. இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் டேலாம் எப்படின்னு நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஸ்கூலுக்கு வாங்க, லீவ் போட்டு வீட்டில் உட்காராதீங்க. ஹோம்ஒர்க்னா தான் வந்து கிரவுண்டு கொடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி அன்றைக்கின்னு பார்த்து எல்லா ஹோம்ஒர்க் முடிச்சு தான் சப்ஜெக்ட் நோட்டில் கை வைப்பாங்க. சப்ஜெக்ட் நோட் எழுதுனா தான் வந்து கிரவுண்டு கொடுவேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் கடைசி கிரவுண்டுக்கு போக மாட்டோம், கிரவுண்டு பார்த்துட்டு தான் இருப்போம். ஒரு கட்டத்தில் வந்து பிரின்சிபல் சார் வருவாரான்னு பார்ப்போம். ஏன்னா பிரின்சிபல் சார் வந்தாருன்னா ஏன் உட்கார வச்சு இது பண்ணுறீங்க, சில்ட்ரன்ஸ் டே தானே ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு வந்து நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும். குக்கிங் வித்தவுட் ஃபயர், அப்புறம் பெயிண்டிங், அப்புறம் ட்ராயிங், சிங்கிங் காம்படிஷன், அந்த மாதிரி நிறைய காம்படிஷன்லாம் நடக்கும். ஸோ அதுலேயே வந்து பாதி நாள் போயிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு வீட்டிலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துட்டு எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றது, டீச்சர்ஸ் வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, ஸ்வீட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஞாபகம் வருது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. 12th வரைக்கும் வந்து எங்களுக்கு தெரியல. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம சின்ன சின்ன பசங்களாகவே இருந்துக்கலாங்க. கண்டிப்பாக வந்து குழந்தை பருவம் எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். நானும் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எல்கேஜி படிக்கும் போது பெரியவங்களாம் ஜாலியாக போகிறாங்களே, காலேஜ் ஜாலியாக போகிறாங்களே, ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியாக இருப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சம் 10th வந்த பிறகு அதே சின்ன குழந்தைய வந்து நல்லா இருக்கலாம் போலே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்போ காலேஜ் வந்து இப்போ கடைசியில் எல்லாமே ஜாபுக்குலாம் வந்தாச்சு. ஜாபுக்கு வந்த பிறகும் சில்ட்ரன்ஸாகவே இருந்தால் நல்லா இருக்கும் போலையே, ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் மொமெண்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டீச்சர்ஸ் கிட்ட நல்ல மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ குழந்தைங்களா இருக்கிற எல்லாருமே இந்த பருவத்தை வந்து செரிஷ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இந்த பருவம் திரும்பி வராது. குழந்தையா இருக்கும்போது வளரணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை பருவத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே டு ஆல். எல்லா குட்டீஸ்க்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் இனிய சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள்.